சூப்பரான மஷ்ரூம் மஞ்சூரியன் செஞ்சேங்க. செம்மையாக இருந்தது. சுட சுட சாப்பிட சொல்லும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கோஸ் வச்சுட்டு சூப்பராக ஒரு மஞ்சூரியன் பண்ணலாம். மஷ்ரூமை நல்லா கழுவிக்குங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பியும் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அதை நம்ம சீவிக்கலாம். நான் 4 தடவை அலசி தான் திருப்பியும் அரிசி மாவு போட்டு வாஷ் பண்ண. அப்பயும் டஸ்ட் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சீவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் சீவிட்டு கோஸையும் சீவி எடுத்துக்கினேன். ஒரு 5 பச்சை மிளகாவும் சீவி கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ எல்லாமே ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கோஸு நல்லா நீங்கள் சீவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்குங்க. அதில் தண்ணி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம தண்ணியே இல்லாமல் சீவினா கூட நம்ம சீவினோன்னே தண்ணி வந்துடும். இப்போ தேவையான அளவு அரிசி மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு இதுலேயே போட்டு பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் பொடியை கட் பண்ண வெங்காயத்தாள் பொடியை கட் பண்ணியிருக்கேங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் போட்டு பிரட்டிக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் மிளகாத்தூள் போட வேணான்னு சொல்லிட்டு பெரி பெரி பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ சைஸு வேணுமோ அந்த சைஸு உருண்டை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நான் கடாயில் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, பொரிச்சு எடுத்தாச்சு எல்லாமே. இப்போ மசாலா பண்ணலாம். வெங்காயம், பூண்டு பொடியை கட் பண்ணது போட்டு வதக்கிக்கினேன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். வெங்காயத்தாள் அடி பகுதிங்க, அதாவது வெறும் வெங்காயம் இருக்கும்ல, அதையும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வினிகர் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். சோயா சாஸ் ஒரு 3 கப்பு ஊற்றுங்க. நான் ஒரு 2 கப்பு ஊற்றினேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னு இன்னொரு கப்பு ஊற்றினேன். டொமேட்டோ சாஸு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. பொடியை நறுக்குன்னு கொடமிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா நான் போட மறந்துட்டேன். பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. சோள மாவு கரைச்சி சிம்மில் வச்சுட்டு இதில் ஊற்றிக்குங்க. வதக்கி வச்சுருந்த நம்ம உருண்டைங்களை இதில் போட்டு நல்லா சூடு பறக்க வதக்க வேண்டியது தான். மேலே வெங்காயத்தாள் போட்டு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். சூப்பரான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சப்பாத்திக்கு இல்லைன்னா அப்படியே கூட ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும். மேலே பொடியை நறுக்கின வெங்காயம், கெலாக்ஸ் பொரிச்சது இதைய மேலே போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். ஈவினிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கூட சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.